ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகணும்னு சொல்றேன்னா எங்கேயாவது கண்டுக்கிறீங்களா? கொஞ்ச நாள் பொறுமையாரு. அப்பாவுக்கு 2 மாசமா சம்பளமே போடல. ஏமா இப்படி பண்றீங்க? செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறப்ப இப்படிதான் சொன்னீங்க, அப்பாவுக்கு பணம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப இதுக்கும் இப்படிதான் சொல்றீங்க. எங்கேயாச்சும் வேலைக்கு போனா பேசிக் நாலேஜ் வேணும் தானே? ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியலன்னா எதுக்கு என்னை பெரிய காலேஜ்லாம் சேர்த்து விடுறீங்க? காசு இல்லைன்னு சொன்னா எங்க புரிஞ்சுக்குது. இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் கூட சேல்ஸ் ஆகல. இந்த மாசம் கணக்குக்கு வேற இடிக்கும். என்ன பண்றதுன்னே தெரியலையே. நம்மளுக்கு தெரிஞ்ச அக்கா மாதிரி இருக்கு. இந்த அக்கா எப்பயுமே 2 கிலோ 3 கிலோன்னு மீன் வாங்கும். கறியெல்லாம் நிறையா தான் வாங்கும். கண்டிப்பா பெரிய ஆளா தான் இருக்கணும். வீடும் பெருசாதான் இருக்கு. அதுகிட்ட போய் தள்ளி விட்டுருவோம். அக்கா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பாப்பா வா. என்ன பேஸ்ட்டுக்கா யூஸ் பண்றீங்க? நீ பேசுதாம யூஸ் பண்ற. அந்த பேஸ்ட் ஏன்க்கா யூஸ் பண்றீங்க? நம்மள்ட்ட ஒரு பேஸ்ட் இருக்கு, அது வாங்கிக்கோங்க. ஈரல் இருக்குல்ல, அதெல்லாம் வீங்கி போகாது. பல்லு விளக்குனீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வாயெல்லாம் வந்துட்டு எனி டைமும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும்க்கா. நீங்க அதில் உணரலாம், கண்டிப்பா அதை உணரலாம். இந்த நிமிஷத்துல இருந்து உணர்றேன். நீங்க எல்லா பேஸ்ட்டும் இவ்வளவு வைக்கணும்க்கா. ஆனா இந்த பேஸ்ட் நீங்க இவ்வளவு வச்சீங்கனாலே போதும். என்ன, அதுவே நம்ம வாயை நல்லா சுத்தம் பண்ணிடும். நீங்க பகல்ல ஒரு தட்டி விளக்குங்க, நைட்ல விளக்குறீங்களா, நைட்லயும் ஒரு தட்டி விளக்குங்க. அப்பதான் உங்க பல்லு கிளீனா இருக்கும். சின்ன வயசுல படிச்சதெல்லாம் இப்ப நான் எங்க வீட்லயும் எல்லாருமே இதுதான்க்கா யூஸ் பண்றாங்க. எங்க ஏரியா ஃபுல்லா இதான் யூஸ் பண்றாங்க. நான் ஒரு தட்டி குடுக்குறேன், நீங்க வாங்கி பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்க விருப்பம்க்கா. ஏன்னா இருக்கும் பச்சை கலரா மஞ்சள் கலரா. பேடு நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? ஆர்கானிக் யூஸ் பண்றேன்ப்பா. நம்மளது ஆர்கானிக் 2.0க்கா. ஒரு தாட்டி யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப எல்லாத்துலயும் 1 லேயர் தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 8 லேயர் இருக்கும்க்கா. நீங்க யூஸ் பண்றப்ப உங்களுக்கு ஃப்ரீயா நீங்க எப்பயும் நார்மலா எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரிதான் இருக்கும். அப்படியா? நீங்க யூஸ் பண்றது வெறும் பேப்பரா தான் இருக்கும். நம்ம வச்சிருக்கிறது பஞ்சில ஒரிஜினல் பஞ்சு இருக்கு பாத்தீங்களா, வயல்ல எல்லாம் எடுப்பாங்களே விவசாயம் பண்ணி, அதுல இருந்து செய்யறது. சரிங்களா? நீங்க வாங்கி ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ரிவ்யூ சொல்லுங்க. ரிவ்யூ சொல்றது மட்டும் இருக்கட்டும், ஏரியால உள்ள எல்லாருக்கும் சொல்லி விடுங்க நம்மள பத்தி. கண்ணிலே காட்டாம வாயாலே வர சொல்றாளே. ப்ராடக்ட்டை கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணுங்க. பொறுமையா காசு கொடுத்துக்கலாம். நான் போயிட்டு வரேன்க்கா. பொறுமையா காசு கொடுத்துக்கலாம். எவ்வளவுன்னு சொல்லிட்டு போமா. பேஸ்ட் ஒரு 210ங்கக்கா. பேடு ஒரு 180. நீங்க பொறுமையா கொடுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா கொடுங்க. ஆஹா, செத்த நேரத்துக்குள்ள 4 ரூபாய் ஏமாந்துட்டேன். பெத்த பிள்ளைக்கு காசு தர முடியல, எப்படி ஏமாந்து பாரு. இப்படிதாங்க ஊருக்குள்ள பல பேர் தன்னோட சுயநலத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க.